இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் மீன்களை வந்து கிணத்துல வந்து விட போகிறவங்க நம்ம கடைக்கு வந்து ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஆசாசையாக வளர்த்த மீன் தானே அது. அவங்க வந்து வெளியூருக்கு வந்து போகிறனால அந்த மீனை வந்து மெயின்டெனன்ஸ் வந்து பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து இதை கிணத்துல வந்து விட முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கொய்க்காருக்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்து விட்டுருந்தோம்ல, அந்த கிணத்துக்குள்ள வந்து போய் விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணாட்ட கேட்டிருந்தோம். அவங்க சரி விடுங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த தோட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுக்கடுத்து வந்து அந்த சாருக்கு வந்து அவங்க ஒரு குடத்துல தான் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த குடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாருக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 சாருக்கு இருந்துச்சு. ஸோ அதை வந்து அப்படியே வந்து எடுத்து ஒரு பாக்கெட்டில் வந்து மாற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குடத்துல வந்து அது ரொம்ப அதுக்கு இடைஞ்சலாக இருந்துச்சு. சரி ஓகே ஒரு பாக்கெட்டில் போட்டு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்கெட்டில் வந்து அப்படியே குடத்தை வந்து கவுத்தி வந்து மாற்றணுங்க. மாற்றினதுக்கு அடுத்து அது நல்ல சைஸாக தான் இருந்துச்சு. நான் சின்னதாக தான் இருக்கும்னு நினச்சேன். நல்லா கொஞ்சம் பெரிய மீனாக தான் இருந்துச்சு. நல்லா வளர்த்துருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஊற்றி ஒரு வந்து கெட்டியாச்சு. ஏர் வச்சு கெட்டினதுக்கடுத்து நல்லா செம பெருசாக தான் இருந்துச்சு. சரி ஓகே அதை வந்து கிணத்துல விட்டால் கரெக்டாக இருக்கும், அது சர்வே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. அங்கே வந்து அந்த ஜிலேபி கண்ட மீன்கள்லாம் இருந்துச்சுல, ஸோ அதனால் வந்து அட்டாக் பண்ணாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சுங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கிணத்துக்கு அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்டத்துக்கு வந்து கிளம்பியாச்சுங்க. அந்த இடத்துக்கு வந்து வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அந்த கிணறு வந்து அந்த தான் இருக்குது. சரி ஓகே அங்கே வந்து போய்க்கலாம். நம்ம வந்து அந்த சார்க்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பார்த்திங்கன்னா தெரியும் 3 சாருக்கு. நல்லா சைஸ் வந்து செம பெருசுங்க. சரி ஓகே அதை வந்து விட்டோம் அப்படின்னா அதில் சர்வே ஆகிக்கிறோம். சரி ஓகே அந்த கிணத்துக்கு வந்து பக்கத்தில் வந்து போய்க்கலாம். அதில் மீன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டே வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து ஜிலேபி கெண்டை தான் அதிகமாக வந்துருக்குங்க. நம்ம வந்து நின்னனிமே அந்த இடத்துல குமியலாக வந்துருக்கு. எதுக்காகனா அங்கே தான் அவங்க அந்த அண்ணன் வந்து எதுனாலும் வந்து போடுவாங்களாம். அரிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு இந்த மாதிரி போடுறப்ப வந்து நல்லா சாப்பிடுமா. பிஸ்கட்டு அது உயிராக சாப்பிடுமா, அந்தளவுக்கு நல்லா சாப்பிடுன்னு சொன்னாங்க. அந்த இடத்துக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து குமியலாக வந்து அந்த இடத்துல வந்து இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். அப்படியே கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதில் வந்து இன்னொருத்தவங்க வந்து சின்னதாக வந்து மாலி வந்து விட்டுருந்தாங்க போல்க. அது ஒரு 2 மாதம் ஆகுது. அதுவே நல்லா க்ரோத் ஆகி நல்லா பெருசாக வந்து வளர்ந்துருச்சுங்க. அந்த மாலி வந்து தெரியும் உங்களுக்கு, ஆரஞ்சு கலரில் இருக்கும். அது வந்து நான் சார்க்கை வந்து விட்றப்ப வந்து பக்கத்துலேயே வந்துச்சு. அதை வந்து அடுத்து வந்து காட்டுறேன். அதுக்கடுத்து சார்க்கை வந்து இதில் வந்து விட்டுக்கலாங்க. சரி ஓகே பாக்கெட்டில் வந்து நல்லா ஆக்டிவாக தான் இருக்குது. அதை வந்து நம்ம அந்த சைடு தான் போய் இறங்கி வந்து விடணும். இந்த சைடு இருந்து போட்டோம் அப்படின்னா பொத்துன்னு விழுந்துடும். ஸோ அதனால் வந்து அந்த சைடு வந்து போய்க்கலாம். கொஞ்சம் எடுத்து மெதுவாக தான் அந்த தண்ணியில் வந்து விட்ற மாதிரி இருக்கும். அப்படியே பாக்கெட்டை கவுத்தி விட்டோம் அப்படின்னா அதுக்கு பாறையில் என்ன ஸ்ட்ரெஸ்ஸில் வந்து எங்கிட்டாவது போய் பாறையில் வந்து மோதிக்கிறோம். சரி ஓகே இறங்கிக்கலாம். அதுக்காக அங்கே வந்து போயிட்டு அந்த தோட்டத்தை அண்ணா வந்து இருந்தாங்க. அவங்ககிட்ட தான் தந்து பாக்கெட்டை தந்துட்டு சரி பார்த்து இறங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக வந்து இறங்கினேங்க. அந்த இதில் வந்து படிக்கட்டு மாதிரி வந்து இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்து இறங்கி அதுக்கடுத்து வந்து உள்ளே வந்து போகிற மாதிரி இருக்கும். அப்படியே வந்து மெதுவாக இறங்கியாச்சு. அதுக்கடுத்து அதில் ரப்பர் பேண்ட்ஸ்னால் வந்து எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்ததுக்கு அடுத்து அதை வந்து மெதுவாக வந்து விடலாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கலட்டியாச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா மெதுவாக இறங்கினேங்க. அது வந்து அந்த பாசி வந்து பிடிச்சி தான் இருக்குது. ஸோ அதனால் வலிக்கு விட்றோம். ஸோ அதனால் பார்த்து தான் வந்து பார்த்திங்கன்னா இறங்கணும். இறங்கியாச்சு. அதுக்கடுத்து வந்து மீன்களை வந்து விட போகிறோங்க. தனித்தனியாக எடுத்து தான் விட போகிறேன். நான் ஒவ்வொன்றா எடுத்து வந்து விடலாம். நான் மொத்தமாக விட்டேன்னா அந்த பாறையில் கண்டிப்பாக போய் மோதிரும். சரி ஓகே அதை தூக்கி கொஞ்சம் அப்படி தள்ளி வந்து போடணும். பார்த்து வந்து பிடிச்சிக்கலாம். ஒவ்வொன்றா வந்து பிடிக்கணும். கையில் பிடிக்க முடியுமான்னு தெரில. சரி ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். அப்படியே ஒன்று பிடிச்சாச்சு. ஒன்று பிடிச்சனையும் கீழே விழுந்துச்சு. ஐயோ பாறையில் அடிச்சிடுமோன்னு பார்த்தேன். நல்ல வேலை தண்ணியில் விழுந்துருச்சு. அதுக்கடுத்து நல்லா இறக்கி கொஞ்சம் பாக்கெட்டை வந்து பார்த்திங்கன்னா கீழே இறக்காச்சு. அதுக்கடுத்து மெதுவாக வந்து பிடிச்சி வந்து ஒவ்வொன்றா வந்து பார்த்திங்கன்னா விட்டேங்க. விட்டனையுமே சர்றன்னு வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போயிடுச்சிங்க. அது மேலேயே சுற்றலை. ஒரு சார் அப்படியே ஆழம் வந்து போயிடுச்சு. அது புது இடனால செட் ஆகணும். அது கொஞ்சம் நாள் தாங்க ஆகும். சரி ஓகே விட்டதுக்கடுத்து பார்க்குறேன் மீனையே காணுங்க. அதுக்கடுத்து சொன்னேன் பார்த்திங்களா மாலி வந்து நம்மளை நோக்கி வருது பாருங்கள். ஒரு 3 மாலி வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். 2 ஒயிட்டு ஒரு ஆரஞ்சு. அது வந்து நம்ம வந்தனிமே அது வந்து ஏதோ ஒன்று போடுறாங்க பொழுக்கடா இங்கே வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துக்கிட்டு இருக்குங்க. பாருங்கள் நம்ம பக்கத்தில் வந்துருச்சு. அதுக்கடுத்து வந்து சார்க்கை பார்த்தேன். இந்த பார்த்துட்டிங்களா ஓரம் வந்து போய்கிட்டு இருக்கு ஒரு சாருக்கு. அது மட்டும் தான் பார்க்க முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து கீழே இன்னொருக்கு இறங்கி ரெக்கார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினேன். அது வந்து அப்படியே பக்கத்தில் வந்துட்டு அப்படியே கீழே வந்து போயிடுச்சிங்க. அந்த சாருக்கு வருது பார்த்திங்களா முன்னாடி அப்படியே வந்துச்சு. அப்படியே இன்னொருக்கு வந்து கீழே வந்து போயிடுச்சிங்க. சரி அது ஒரு 2-3 நாள் ஆகுங்க. ஆனதுக்கடுத்து தான் வந்து செட் ஆகும். செட் ஆனதுக்கடுத்து எப்பயுமே வந்து மேலேயே சுற்றுங்க. அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் வந்து இதை தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். எப்படி இருக்குது மீன்கள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அந்த அண்ணா பிஸ்கட் வந்து போட வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சுங்க. பிஸ்கட்னால் அது உசுராக வந்து சாப்பிடுது. அதுக்கு போட்டு பழகிட்டாங்க. ஸோ அதனால் பிஸ்கட்டை வந்து நல்லா சாப்பிடுது. நான் கொய்க்கார்ப்பை வந்து இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தேங்க. கொய்க்கார்ப்பு வந்து காட்டுறேன். அதில் ஒரு கொய்க்கார்ப்பு என் கண்ணில் பட்டுச்சு. அந்த அண்ணா ஒரு 3 கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி பார்க்கலாம். அந்த இதை பிஸ்கட்டை பாருங்கள் எப்படி சாப்பிடுதுன்னு.
அப்படியே ஒரு செகண்டில் அடிச்சிருங்க, சாப்பிட்டு வந்து முடிச்சிடும். அதுக்கடுத்து அந்த ஓரங்களில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், அந்த மாலினா ஓரம் வந்துச்சு. அதுக்கடுத்து பிஸ்கட் சாப்பிடலாம் நடுவில் வந்துச்சு, அதனால் முடியல. அது வந்து பார்த்திங்கன்னா ஜிலேபி கண்டை வந்து அடித்து நொறுக்கி விட்டுருச்சு. இந்த பாருங்கள் நம்ம கொய்க்கார்ப்பு வந்து போகுது பார்த்திங்களா, ஒன்று பார்த்துட்டேன் இருங்க, அதை பக்கத்தில் காட்டுறேன். இந்த ஓடுது பாருங்கள் கொய். நல்லா வந்து வாய் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஒயிட் இருக்குது, அடுத்து உடம்பு கிரே கலருங்க போயிடுச்சு. அதுதான் இங்கிட்ட சுற்றிக்கிட்டே இருந்துச்சு. அது ஒன்றை தான் பார்த்தேன், அது கொஞ்சம் நல்லா பெருசாக தான் இருந்துச்சுங்க. அது வந்து வளர்ந்துருக்கு நல்லா நம்ம போட்டதுக்கு. இன்னும் 1 மாதம் 2 மாதம் ஆக வந்து நல்லா க்ரோத் ஆகும். 1 ஃபீட்டுக்கு மேலே வளர்ந்துடும் அது. சரி பார்க்கலாம், அது வளர்ந்ததுக்கு அடுத்து ஒரு அப்டேட் கொடுக்குறேன். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிணத்துல வந்து மீன்களை வந்து விட்டாச்சு. ஃபஸ்ட்டு விடுறப்ப வந்து தான் தெரிஞ்சு, அதுக்கடுத்து தெரியவே இல்லைங்க. அது எல்லாமே வந்து அப்படியே வந்து கீழே வந்து போயிடுச்சு. அது கொஞ்சம் நாள் கழிச்சு தாங்க அது நல்லா வந்து பார்த்திங்கன்னா சுத்தம். அப்போ போல தான் வந்து நம்ம வீடியோ நல்லா கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து போயிடுச்சு சாருக்கு. அதுக்கடுத்து ஒரு ஷாட்டில் வந்து பார்த்தேன், அது ஓரமாக வந்து வந்துச்சு. அதை வந்து எடுத்தேன். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு பார்த்தோம், உள்ளக்கு போயிடுச்சு. அதுக்கு வந்து அது புது இடனால அதுக்கு செட் ஆகணும். அது ஒரு 2-3 நாள் அதுக்கு கொஞ்சம் பழக்கப்படணும். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா அது நல்லா வந்து மேலேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். அதுக்கடுத்து வந்து ஒரு வீடியோ கண்டிப்பாக வந்து அதுக்கு அப்டேட் வந்து கொடுக்குறேன். அதுக்கடுத்து அதில் கொய்கார்ப்பு வந்து விட்டது என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்களா. கொய்கார்ப்பு வந்து இருக்க தான் செய்ததில் ஒரு 3 மீன் கிட்ட வந்து சர்வே ஆகிருக்குங்க. ரொம்ப சின்னதாக நம்ம விட்டனால வந்து அது ஜிலேபி கேனை வந்து அட்டாக் பண்ணிடுச்சு. நல்லா ஆரஞ்சு கலராக உள்ளதுனா ஈஸியாக அட்டாக் பண்ணி விட்டுருச்சு போல்க. அதில் வந்து இது மாலி கூட சர்வே ஆகுதுங்க. மாலினா சின்னதாக வந்து ஒருத்தவங்க விட்டுருந்தாங்களாம். அதனால் வந்து வளர்ந்துருந்துச்சு, நல்லா பெரிய சைஸாக வந்து வளர்ந்துருந்துச்சு. ஆனால் வந்து கொய்கார்ப்பு வந்து சர்வே ஆகலை. ஆனால் வந்து சர்வே ஆகும். நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக விட்டுருந்தோம் அப்படின்னா இப்போ சர்வே ஆகிருக்கும். அந்த 3 கொய்கார்ப்பு வந்து இருந்துச்சுல, அது ஒரு கொய்கார்ப்பை வந்து பார்த்தேங்க. அது சைஸ் வந்து நல்லா இந்தளவு சைஸுங்க, நல்லா பெரிய சைஸாக வளர்ந்துருச்சு. அது வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கட்டுன்னா போடுறப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து சாப்பிட்றதுக்கு மேலே வந்துச்சு, அங்கே எங்கே சுற்றுச்சு. சரி ஓகே, அந்த அண்ணா அதை சொன்னாங்க. அதுக்கடுத்து ஒரு காலையில் டைம் ஆகிட்டுனா கொஞ்சம் மத்தியானம் வந்து லைட்டாக வெயில் இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தெரியும் தம்பி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகே, அதை வந்து கொய்கார்ப்பை வந்து ஒரு அப்டேட் வந்து கண்டிப்பாக வந்து போய் வந்து கொடுக்குறேன். நல்லா அங்கே அந்த சின்ன மீன்கள்லாம் பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. அந்த அண்ணா சொன்னாங்க கொஞ்சம் கலராக வந்து போட்டால் நல்லாயிருக்கும், அதனால் வந்து கலராக வந்து விடலான்னு ஒரு ஆசை அந்த கிணத்துல அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சார்க்கு வந்து நல்லாயிருக்கும். நம்மகிட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்ம சார்க்கையும் வந்து அங்கே தாங்க போய் விட போகிறோம். அது வந்து இந்த 1 வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் இந்த இதுக்கு கொஞ்சம் செட்டப்னால் தண்ணியை வந்து மாற்றிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் வந்து போய் வந்து விட்டுறலாம். இதில் வந்து அல்பினோ சார்க் இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் சார்க்குனால நல்லா தெரியும் அந்த தண்ணிக்கு. அதுபோக நம்ம கடைகளையும் கொஞ்சம் ஒயிட் சார்க்கை எடுத்து அதையும் சேர்த்து வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. ஏன்னா சார்க்கை பொறுத்த வரைக்கும் மித்த மீன்களை வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ அதனால் அது பெஸ்ட்டாக. அதில் மான்ஸ்டர் ஃபிஷ் கண்டிப்பாக விட்டுறக்கூடாது. விட்டோம் அப்படின்னா அதில் அது மட்டும் தான் இருக்கும், மீதி எல்லா மீன்களையும் காலி பண்ணிடும். அதான் நான் அந்த சார்க்கை வந்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த கிணத்துல வந்து கொஞ்சம் மீன்கள் இருக்கணும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ அதனால் சார்க்கு வந்து விடணும். அது போக கொய்கார்ப்பு வந்து கொஞ்சம் பெரிய வெரைட்டியாக வந்து எடுத்து விடலாம். அது போக வேறு என்ன ஃபிஷஸ்னால் விடலான்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக வந்து அதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா விடலாம். கிணறை வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மாற்றிடலாம், அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கட்டும். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்து கொஞ்சம் இனிமேல் வந்து ரெகுலராக வந்து அப்டேட் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கேன். சரி ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.